Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlogல வந்து நம்ம குக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் வந்து சூயிங் கற்றுட்டு இருந்த டைமில் நான் தைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபேப்ரிக்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபேப்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவில் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். வாங்கி கொரியரில் அனுப்பி அந்த மாதிரி தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபேப்ரிக் வாங்குவேன். இங்கே வந்து இந்தியன் பிரிண்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி சல்வார் சியூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சைட்லேருந்து வாங்குவேன். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு நான் அவங்கள்ட்ட வாங்கின சுடிதார் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எனக்கு இந்தியாவிலேருந்து இந்த பார்சல் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னால் நான் இது எல்லாத்தையும் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நான் வந்து எடுத்தேன். நெய்தல்னு சொல்லி ஒரு ஆன்லைன் சைட் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட தான் நான் வந்து இந்த சல்வார் மெட்டீரியல் எல்லாமே வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து தான் நான் வாங்குவேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அது மெயின்லி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த காட்டன் வெரைட்டிஸ்லாம் அவங்கள்ட்ட நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்க டிசைன்ஸு பர்டிகுலராக அவங்களோட துப்பட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்தந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல டிசைனர் துப்பட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்ககிட்ட. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட அவங்கள்ட்ட எடுத்தது தான். மெட்டீரியலை எடுத்து நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து நான் நிறையா வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்திருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால் நான் இந்த வந்து சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நெய்தல் அப்படின்றது வந்து 2014 அவங்க வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இப்போ அட் தி மொமெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் விற்றுட்ருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அவங்க மேபி சாரீஸும் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட சாரீ கலெக்ஷனும் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆர்வமாக இருக்குது. ஸோ லேட்டர் வந்து உங்களுக்கு நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வாங்குறது, என்ன மெத்தடில் இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுடிதார் மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல். இதில் வந்து உங்களுக்கு யோக் பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யோக் பார்ட் ஃபுல்லாக அந்த பீட்ஸ் வச்ச டிசைன் இருக்குது. நல்ல ஒரு பிங்கிஷ் ஷேடில் வந்து அந்த பீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ நடுவில் இந்த மாதிரி லேஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து ப்ளைன் கலரு. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் தான் இருக்குது. நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடு. ஸோ இதோட துப்பட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட துப்பட்டா. இது வந்து அந்த ஆர்கான்ஸான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியலான துப்பட்டா. அது ஃபுல் எம்ப்ராய்டரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட எல்லா துப்பட்டாஸுமே ரொம்ப டிசைனர் ஒர்க் பண்ண துப்பட்டாஸாக இருக்குது. ஸோ எல்லா சல்வாருக்கும், ஒரு சிம்பிள் சல்வாருக்கு கூட நல்ல துப்பட்டா கொடுத்து அது கிராண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த ஒவ்வொரு சல்வார் மெட்டீரியல்ஸோட கோட் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதெல்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அந்த கோட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் காட்ட போகிற எல்லா சல்வார்ஸோட ப்ரைஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அவங்க சைட்டில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்தது இந்த சல்வார் சியூட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக சேல் ஆகிற ஒரு சியூட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போயுமே அவங்கள்ட்ட இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் டிமாண்ட் இருக்கும் போல். ரொம்ப அழகான டிஜிட்டல் பிரிண்ட் இது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் தான், ஆனால் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ கட்டாயம் நம்மளுக்கு வந்து லைனிங் தேவைப்படும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் மாதிரி இருக்குது. நெக்கில் மட்டும் இங்கே டிசைன் இருக்குது. ஸோ நம்ம நெக்லைன் பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து நம்ம நெக்குக்கு வச்சுக்கலாம். பட்டன்ஸ் உள்ள மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு தான். இதுக்கு வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா ப்ளைனில் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவர் வருது பார்த்திங்களா. ஸோ அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளைனில். ஆனால் இது வந்து காட்டன் தான், சில்க் காட்டன் கிடையாது. காட்டன் பாட்டம் இருக்குது இதுக்கு.
அடுத்ததாக வந்து இதோட ஷால் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிஃபான் மெட்டீரியல். இதில் உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ட்ராப் மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக அந்த ஒர்க் இருக்குது. எட்ஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேப்பிங்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளோட டாப் மெட்டீரியல்லேருந்து ஃபுல்லாகவே டேப்பிங்ஸ் வருது. ஷால் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்து இந்த சல்வார் சூட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சில்க் காட்டனுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஜரி வீவிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ட்ரெஸ் டாப் ஃபுல்லாகவே வரும் பட்டு ஜரி மாதிரி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்லேயுமே நெக்கில் ஏதாவது ஒரு வகையான டிசைன்ஸ் இருக்குது, ப்ளைனாக இல்லாமல். இது வந்து பாட்லி பட்டன்ஸ் அப்புறம் பைப்பிங் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் மாதிரி காட்டனில் வெந்தய கலரில் ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க. ப்ளைன் பேண்ட்டு தான் இது. ஸோ இதோட துப்பட்டா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கிராண்டான துப்பட்டா. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் மாதிரி. இந்த துப்பட்டா பார்த்திங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ளது. கோரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் துப்பட்டா அது. இதுலேயும் வந்து எட்ஜஸ் 4 கார்னர்ஸுமே வந்து டேப்பிங் மாதிரி பண்ணியிருக்காங்க டாப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி. இப்போ அடுத்து இந்த சல்வார் பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கலர் இது. இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. நான் முன்னெல்லாம் ரொம்ப தேடி இருக்கேன் இந்த கலர். பிஸ்தா க்ரீனில் கிடைக்குமா அப்படின்ட்டு. பட் கிடச்சதில்ல. பட் லக்கிலி எனக்கு இவங்கக்கிட்ட அது கிடச்சிது. ரொம்ப அழகான ட்ரெஸ் இதுவும் கூட. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் தான். அதே வந்து ஸ்லப் வெரைட்டி உள்ள ஒரு சில்க் காட்டன் இது. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக நம்ம லைனிங் கொடுக்க தேவைப்படும். ஏன்னா லைட் கலர் இல்லையா, ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். லைனிங் தேவைப்படும். இதில் நெக்கில் அவங்க பண்ணியிருக்க டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவே பீட் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி நெக் லைனில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வருது. ஆல் ஓவர் இங்கே வந்து யோக் பார்ட் ஃபுல்லாக பீட்ஸ் இருக்குது. அப்புறம் நெக் லைன் மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக மித்த இடங்கள் எல்லாமே ஒரு ப்ளைன் டாப் தான். இதுக்கு வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் பிங்க்கு தான். ஒரு மாதிரி மைல்டு பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெரைட்டி. இது வந்து காட்டன் பாட்டமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளைன் பாட்டம். இதோட துப்பட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெட்டீரியலோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆர்கான்சா மெட்டீரியல் தான். இந்த துப்பட்டா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி. அந்த டாப் அண்ட் பாட்டம் கலரில் த்ரெட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. 4 கார்னர்ஸும் வந்து லேஸ் உள்ள மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ரெஸ்க்கு வந்து இது இப்போ மேட்ச் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததாக இந்த மெட்டீரியல் பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் இது. அழகாக இருக்குது. க்ரீம் கலர் தான் இது. நல்ல ஒரு பியோர் காட்டன், சாஃப்ட் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான காட்டன் இது. ஆனால் ஆல் ஓவர் டாப் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. நிறைய டால்ஸ் மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இது வரைக்கும் காட்டின எல்லா ட்ரெஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே நெக்கில் ஏதாவது ஒரு வகையான டிசைன்ஸ் இருக்குது, ப்ளைனாகவே இல்லை. ஸோ நெக் டிசைன் நம்மளாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து நெக் கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக பட்டன் டேப்பிங் மாதிரி இருக்குது நெக் லைனில். இதுக்கு வந்து பாட்டம்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரியில் வருது. பாட்டமில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா இதே சேம் க்ரீம் கலரில் ப்ளைன் பாட்டமாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் லைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை வந்து நீங்கள் பேண்ட்டாக கூட தைச்சிக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கும் வந்து நம்மளுக்கு லைனிங் தேவைப்படும். ஏன்னா லைட் கலர் அப்படின்றனால கட்டாயம் லைனிங் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த மெட்டீரியலை நீங்கள் லைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து துப்பட்டா பாருங்கள், அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெவி துப்பட்டா ஆக்சுவலி. இது நெட்டிலே வந்து ஹெவி நெட்டடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெட்டடில் அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் பற்றி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டன் காட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் இது.
இந்த ட்ரெஸ்ஸோட நெக்லைனில் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் பேர் வந்து கந்தா பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அதோட கலர்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ரெட்டு. இதோட துப்பட்டா பாருங்கள், ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு துப்பட்டா. இது வந்து சில்க் காட்டன், ஆனால் வந்து அதில் ஹெவி எம்ப்ராய்டரி இருக்குது. ஃபோர் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஒரு ரொம்ப அழகான ஒரு கலர். க்ரீன் கலரில் உங்களுக்கு டாப் ஃபுல்லாக வருது. டாப்போட நெக்கில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த புட்டா வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஜரி ஒர்க்கு. இதுக்கும் வந்து கட்டாயம் நம்ம லைனிங் கொடுக்க தேவைப்படும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் இது, நல்லா ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் இது. இதுக்கு வந்து பாட்டம் பார்த்திங்கன்னா ப்ளைன் சில்க் காட்டனில் டர்க்கிஷ் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கலரில். அடுத்ததாக இதோட துப்பட்டா பார்த்திங்கன்னா பாந்தினி துப்பட்டா, க்ரஷ்டு துப்பட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சுருக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி துப்பட்டா. ஸோ அந்த பேண்ட் அண்ட் டாப் காம்பினேஷனில் வருது ஃபுல்லாகவே. இப்போ லாஸ்ட்டாக இந்த செட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு சிம்பிள் கேஷுவல் வியர் மாதிரி தான் இருக்கும். நல்ல மஸ்டர்ட் எல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எல்லோவில் உள்ள ஒரு ட்ரெஸ் இது. இந்த யோக் பார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது. யோக் பார்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் மிரர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் அழகாக அந்த ஹைலைட் பண்ணி தெரியுது அந்த யோக் பார்ட்டு. அதே மாதிரி அந்த டாப் ஃபுல்லாகவே அங்கங்கே அந்த ஃபாக்ஸ் மிரர் வச்சுருக்காங்க. பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிரிண்ட் உள்ள ஒரு பட்டி மாதிரி உங்களுக்கு வருது. இதோட பாட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் காட்டனில் அந்த மஸ்டர்ட் எல்லோலே வந்திருக்கு. சேம் இதை வந்து நீங்கள் பேண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் லைனிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் தான், நல்ல சாஃப்டாக இருக்குது துப்பட்டா. அதுவும் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பிரிண்டட் தான். இதுலேயும் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக்லேருந்து டேப்பிங் மாதிரி 4 சைட்ஸும் பண்ணிடுது. இப்போ நெய்தல் சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவங்களோட ஆன்லைன் சைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குர்த்தீஸ் கலெக்ஷனும் இருக்கும். மெயின்லி வந்து சல்வார் மெட்டீரியல்ஸ் தான் நிறையா அவங்கக்கிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சாரீஸும் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து சல்வார் மெட்டீரியல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா வியூ வால் கொடுத்தா அவங்க எல்லா கலெக்ஷன்ஸும் வரும். டெய்லியும் 1 PM வந்து புது கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க டெய்லியுமே. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்க வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உள்ளே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ட்ரெஸ்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட கோடு, அதுக்கப்புறமா அது என்ன மெட்டீரியல், எப்படி அதை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட பர்டிகுலர் வீடியோவும் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வீடியோக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் ரொம்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீங்கள் ஆட் கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சைட்டுக்கு உங்களுக்கு போகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறப்போ அந்த ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம வாஷ் பண்ணணும், அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் அவங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே வேலட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு பாருங்கள் 10 வேலட் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த பர்ச்சேஸில் அதை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் யூஸராக வந்து ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து 50 வேலட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 50 வேலட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்லேயே
ரெடீம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நெய்தல்லேருந்து வாங்கின சல்வார் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது, யூனிக் டிசைன்ஸில் இருக்குது. அதே மாதிரி பர்டிகுலராக அவங்களோட அந்த நெக்லைன் டிசைன்ஸ் அப்புறம் துப்பட்டா இது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போயும் அவங்கள்ட்ட நான் வாங்குகிறேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவங்களோட குவாலிட்டி, அந்த ட்ரெஸ் குவாலிட்டி எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது என்ன அப்படின்றத. இவங்க வந்து யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. இவங்களோட யூடியூப் சேனலில் டெய்லியுமே, அதாவது சண்டேஸ் ஹாலிடேஸ் எல்லா நாளுமே வந்து டெய்லி புது கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லி இந்தியா டைமுக்கு 12:30க்கு அவங்க யூடியூப் சேனலில் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவாங்க. 1 o'clock நீங்கள் அவங்களோட நெய்தல் சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் காட்டின எல்லா ட்ரெஸ்ஸஸோட கலெக்ஷனும் வந்து டெய்லி அவங்க 1 o'clock பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர், அவங்களோட சைட் டீட்டெயில்ஸ், அப்புறம் நான் இன்னைக்கு காட்டின இந்த ட்ரெஸ்ஸஸோட கோட் நம்பர், ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlogகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.